Hi guys, welcome to Cheeky Chica. Guys, before we start, a shout out to Campa Cricket. புதிய இந்தியாவின் நயா கூல் ட்ரிங்க் Campa is back Chica. கேம்ப் ஆனா கேம்பா தான் brought to you by ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ். என்ஜாய் பண்ணுங்க. முக்கு மேல ராஜா. ஆஹா. ஏய் ஏய் கோவிந்தா. ஏய் வியூவர்ஸ், கேம்ப் ஆனா கேம்பா தான். சுட்டு தள்ளுது நம்ம ஊரு. என்ஜாய் பண்ணுங்க. சும்மா சில்லுன்னு அடிங்க. கேம்பா நூறு கல்பலாம் வாங்க. ஐபிஎல் ஆடுங்க போது என்ஜாய் பண்ணலாம். Yes, guys, Campa is back and so is the IPL, Chica. Hardly 10 days to go. IPL, 10 teams. We're going to preview all the 10 teams, அவங்களோட strengths, அவங்களோட weaknesses, அவங்களோட X-Factor players, leadership group, எப்படி அவங்களோட captaincy materialsலாம் யாரு, and of course, where they can probably finish table prediction எங்க டாப் 4ல finish பண்ணுவாங்களா, டாப் 2ல finish பண்ணுவாங்களா, இல்லாட்டி சீக்கா நீங்க எப்பவுமே சொல்ற மாதிரி போட்லாம் மச்சி இந்த சைடு வேலைக்கே ஆகாது அந்த மாதிரி. Before we start, Chica, also I would like to tell all the viewers, all the subscribers, we are going to be starting a Cheeky Chica membership program very soon. Watch out for this space. நாங்க இன்னும் அதை பிளான் பண்ணி இந்த ஐபிஎலுக்கு எப்படி உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் சீக்கி சீக்கா எடுத்துட்டு வர முடியும் நானும் சீக்காவும் ட்ரை பண்றோம். வி வில் பி ஹேவிங் அ டிஸ்கார்ட் குரூப். ஸோ லைவ் மேட்சஸ் சாட் சீக்காவும் நானும் வில் பி லைவ் டியூரிங் மேட்ச் டைம் இட் செல்ஃப் chatting with you guys and lot of other things planned, lot of live shows, lot of segments planned, so please check that out. We will soon put out enna and the membership plan. But Chica, let's get straight to it. IPL, before we start, enna expect பண்றீங்க இந்த IPL ல இருந்து? இந்த ஐபிஎல் எப்படின்னா பார்த்தோம், நம்ம கேகேஆர் போனோம் சாம்பியன்ஸ் பார்த்தோம் இல்லையா, கரெக்டா? இந்த ஐபிஎல் நீ பார்த்தோம்னா என்னோட ஒப்பீனியன்ல ஐ திங்க் இட் பி a close fought IPL because some teams are good but some teams அதே மாதிரி இல்ல. இப்ப பார்த்தா ஃபார் எக்ஸாம்பிள் மும்பை இந்தியன்ஸ் பும்ரா ஆடுவானா ஆட மாட்டானா கொஸ்டின் மார்க்ஸ். ஒரு எல்எஸ்ஜி மயங்க் யாதவ் ஃபுல்லி ஃபிட்ல ஒரு கொஸ்டின் மார்க். சிஎஸ்கே நம்ம டீம் சிஎஸ்கே என்ன மாதிரி லெவன் ஆட போறாங்க, என்ன மாதிரி காம்பினேஷன் ஆட போறாங்க, யார் அடிப்பா யார் அடிக்க மாட்டா, சோ இந்த மாதிரி தான் இருக்கு போது உனக்கு. ஆர்சிபி என்ன ஒரு மாதிரி டீம் ஃபார்ம் பண்ணிருக்காங்க, ஒரு மாதிரி டீசன்ட் ஆல்ரவுண்ட் சைட் மாதிரி இருக்கு. வருவாங்களா ஈசாலே கப்பு நமதே வருமா, எமதே தான் எல்லாம் தெரியுமா, எமதேவா தெரிஞ்சத பாக்கணும். சோ இந்த மாதிரி இட்ஸ் கோயிங் டு பீ இன்ட்ரஸ்டிங் ஐபிஎல். பட் சில டீம்ஸ் ஆர் குட், சில டீம்ஸ்லாம் நீ சொன்ன மாதிரி நான் சொல்ற மாதிரி சாரி போர்ட்லாண்ட் டீம் தான் மச்சி. இன்னைக்கே ஒரு டீம் பண்ண போற அது பொட்லம் டீம் தான். அது ஃபர்ஸ்ட் டீம்ல ரெண்டாவது டீம், ஃபர்ஸ்ட் டீம் கேகேஆர் ரிவ்யூ பண்ணலாம். ரெண்டாவது டீம் ஒன்று இருக்கு, எல்எஸ்ஜி ஒரு டீம் இருக்கு, மகா பொட்டலம். நான் உட்காந்து நானும் படிச்சு பார்த்த டீம் ஏதாவது பண்ண முடியுமா அந்த டீம் வச்சுட்டு. ஐயோ ஸ்கோப்பே லேதுண்டி. டெஃபினட்டா வில் கம் டு சிக்கா. மயங்கி அது உங்களோட குதிரை ரிஷப் பண்ட் உங்களோட ஃபேவரட் குதிரை, அவர் தான் கேப்டன் வேற பண்ண போறாரு அந்த டீம். பட் வில் ஸ்டார்ட் வித் சாம்பியன்ஸ் சீக்கா. கேகேஆர் ஆக்ஷன்ல என்ன பண்ணாங்க? கேகேஆர் they did not have Shreyas Iyer, அவங்களோட IPL winning captain. They did not have KKR, they did not retain Shreyas Iyer. So Shreyas Iyer வெளில விட்டுருக்காங்க சீக்கா. They have gone ahead and replaced him with Ajinkya Rahane as the captain. வெங்கடேஷ் ஐயர் 23 கோடிக்கு கொடுத்து வாங்கினாங்க. அந்த பிரைஸ் வெங்கடேஷ் ஐயர் raised everybody's eyebrows obviously. மிச்ச நீங்க பாத்தீங்கன்னா சீக்கா கொஞ்சம் லைக் ஃபார் லைக் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் மாதிரி தான் போயிருக்காங்க. ஃபில் சால்ட்டுக்கு பதிலா குவிண்டன் டிகாக் அண்ட் குர்பாஸ் இவங்க ரெண்டு பேரும் அந்த ரோலை ஃபில் பண்ணுவாங்களான்னு பாத்திருக்காங்க. மிடில் ஆர்டர்ல அஃப்கோர்ஸ் நம்ம ஆல்ரெடி பேசணும், ஸ்ரேயஸ் ஐயருக்கு பதிலா அஜிங்கியா ரஹானே ஆப்வியஸ்லி அவங்க போயிருக்காங்க. ரோமன் பவல் ஒரு பேக்கப் ஃபார் ஆண்ட்ரே ரசல் இன்கேஸ் ஆண்ட்ரே ரசலுக்கு ஏதாவது இன்ஜுரி ஆச்சுன்னா he is also coming to the back end of his 30s. சுனில் நரேன் after that IPL அவரோட ஃபார்ம் வித் த பேட் hasn't been great, but they have got a replacement in case சுனில் நரேனுக்கு ஏதாவது பிரச்சனை. மோயின் அலி மாதிரி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்திருக்காங்க. மிச்சல் ஸ்டார்க் விட்டுருக்காங்க, ஸ்பென்சர் ஜான்சஸ் அண்ட் ஆண்ட்ரிக் நாட்கியா. So overall பார்த்தனா சீக்கா they have got their core of their team except for Shreyas Iyer, maybe ஒரு மிச்சல் ஸ்டார்க் இல்லாம more or less அவங்க core of the team is pretty much the same. பட் எனக்கு என்னமோ something is missing மாதிரி தோணுது சீக்கா. What do you feel on the normal outlook? What do you think? One thing they were definitely miss is Phil Salt. போன வருஷம் மறக்காதீங்க வியூவர்ஸ், இந்த Phil Salt இந்த சுனில் நரேன் போல ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டார்ட்ஸ் கொடுத்திருந்தாங்க. நீ சுனில் நரேன் ட்ராக் ரெக்கார்ட் சுனில் நரேன் ரெக்கார்ட் எடுத்து காலையில ஒருத்த பார்த்தாலும் தெரியும் பாரு. 81 71 109 27 85 47 டெரிபிக் கன்சிஸ்டன்சி போன வருஷம் சுனில் நரேன்.
இவனோட சேர்ந்து சொல்லி ஸ்பிரிட் ஷாட் ரெண்டு பேர் சேர்ந்தா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டார்ட் கொடுத்துருந்தாங்க. அது இந்த வருஷம் மிஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நீ மறக்காத, இந்த வருஷம் நீ பார்த்தா அவங்க டீம்ல பார்த்தனா நீ பார்த்தா குவிண்டன் டிகாக் did not have a great season last year. அவன் தான் ஓபன் பண்ண போறான் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட்ல நம்பர் 1. So Quinton de Kock பார்த்தா ஸ்ட்ரைக் ரேட் 134 which is ordinary as per Quinton de Kock standards, and last time Quinton de Kock had a very ordinary season. So அவங்க யார் ஓபன் பண்ணுவாங்க ஆக்சுவலா பேட்டிங்? அவங்களுக்கு Quinton de Kock யாரு குர்பாஸ்க்கு சான்ஸ் இருக்கா சீகா? let's start with their possible 11. நீங்க பாத்தீங்கன்னா அதே ஃபார்மேட்ல போனீங்கன்னா ப்ராபபிலி டிகாக் அண்ட் சுனில் நரேன் ஆர் குர்பாஸ் அண்ட் சுனில் நரேன். 1 down வந்து அஃப்கோர்ஸ் இப்போ அஜிங்கே ரஹானே ஆடியே ஆனோம். தென் வெங்கடேஷ் ஐயர் 2 downல வந்துருவாரு. அதுக்கப்புறம் ரிங்கு சிங் இருக்காரு 3 down. ஸோ தே டோன்ட் ஹேவ் நிதிஷ் ராணா சீகா. முன்னாடி வந்து நிதிஷ் ராணா இருந்தாரு, இப்போ நிதிஷ் ராணாவும் இல்லை. ஸோ ரிங்கு சிங் 3 down. அஃப்கோர்ஸ் ஆண்ட்ரே ரசல் 4 down அவர் வந்துருப்பாரு. ரமன்தீப் சிங் அவர் ஷுவரா ஆடுவார், ஆல்ரவுண்டர் அட் 5 down. அதுக்கப்புறம் ரமன்தீப் சிங் கரெக்ட். அதுக்கப்புறம் அவங்களோட போலர்ஸ் தே கேன் கோ வித் வைபவ் அரோரா, ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி, ப்ராபபிளி ஆண்ட்ரிக் நாட்கே if he is fully fit to start. இல்லாட்டி ஸ்பென்சர் ஜான்சன் தான் ஸ்டார்ட் பண்ணுவாரு. தே அஃப்கோர்ஸ் ஹேவ் உம்ரான் மலிக் ஒரு ஆப்ஷன் அங்க. தே கேன் அந்த இம்பாக்ட் பிளேயரா தே கேன் ஆட் அங்கரேஷ் ரகுவன்ஷி if they want to, இல்லாட்டி மனிஷ் பாண்டே if they want to. So they have options சீகா. மனிஷ் பாண்டே ஆடிட்டு இருக்கானே கிரிக்கெட். ஏடா இது எப்படி எடுத்தாங்க இன்னும் ஒண்ணுமே பண்ணா 15 வருஷம் ஆட்டான்டா. அவன் எப்படின்னே தெரியாது எனக்கு. அவன் கட்சி எனக்கு பண்ணது தவிர 2009 பண்ணா, ஏதோ சும்மா தான் பண்ணான். அதுக்கப்புறம் 2009 பண்ணிட்டு இன்னும் 15 வருஷம் ஆடிட்டு இருக்கானே. என்ன இது எப்படி இது? ஒரு 2014 ஃபைனல்ல மறந்துட்டீங்களே, அவர் தானே அடிச்சு வின் பண்ணி கொடுத்தாரு. சரி ஒரு மேட்ச் ஆமாண்டா, ஏதோ ஒரு காலத்துல அடிச்சானா 2000 நான் அப்படின்னு பார்த்து நீ அடிச்சா நான் எவனா சொன்னியா? நம்ம வியூவர்ஸ் சொல்ல நான் அடிச்சப்பா அப்படின்னு சொல்லிக்கலாம்டா. நீ வேற போடா. மனிஷ் பாண்டே வச்சு ஆடுறாங்கன்னா இந்த டீம் பார்த்தாலே ஒரு மாதிரி it seems a good side. நீ 11 பார்த்தா, but I'm not convinced with Ajinkya Rahane who are captaining the side. Let me be very frank. Ajinkya Rahane 2 years back was deadly, but அந்த மாதிரி ஃபார்ம் அவன் என்னைக்குமே இருந்துடாது. ஆதி காலத்துல ஆறாறு அடிச்சு சிம்மாரா டீசன்ட் ஆடுதான். பட் அந்த மாதிரி ஸ்ட்ரைக் ரேட் சிஎஸ்கே ஆன அந்த ஒரு வருஷம் 2023ல அந்த மாதிரி தான் திருப்பி போன வருஷமே நீ பார்த்த அஜிங்கா ரஹானே போன வருஷம் காமி ட்ராக் ரெக்கார்டு. போன வருஷம் வெரி ஆர்டினரி சீசன் ஃபார் சிஎஸ்கே. நோ அவனை நீ கம்பல்சரி ஓபன் பண்ண என்ன பண்ண போற? நம்பர் போன வருஷம் பார்த்தா ஸ்ட்ரைக் ரேட் 123, ஆவரேஜ் 20 தான். 13 மேட்ச் 240 ரன்ஸ் தான் அடிச்சிருக்கான் அவன் கட்சியில. சோ தி பாயிண்ட் இஸ் யூ ஸ்ட்ரெயிட் அவே உன கேப்டன்சிக்கு எடுத்திருக்கான் அவன் 11ல. ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் a correct move. என்னோட ஒப்பீனியன் கரெக்ட் மூவே கிடையாது. அதுக்கு திலீப் வெங்கடேஷ் கேப்டன்சி கொடுப்பேன். அவன் வச்சிருக்கான், அவன் குவிண்டன் டி காக் மாதிரி ஒரு ஆள் இருக்கான், அவன் வச்சு சப்போர்ட் பண்ணி பண்றா. ஒரு ஆண்டி ரசல் இருக்கா, சுனில் இருக்கா, அவன் சப்போர்ட் பண்றதுக்கு. அது மாதிரி தைரியமா வெங்கடேஷ் ஐயர் கொடுக்கலாம். இப்ப என்ன ஆக போகுது? அவங்க பேட்டிங் எடுத்து பார்த்தோன்னா they are going to be too dependent on வெங்கடேஷ் ஐயர். And வெங்கடேஷ் ஐயர் லாஸ்ட் இயர் பார்த்தா 51 அடிச்சா ஃபைனல்ஸ்ல, ஒரு 42, 26, 39, 50. அகைன் வெங்கடேஷ் ஐயர் பார்த்தோன்னா நீ ஒரு டெட்லி சீசன் கிடையாது லாஸ்ட் இயர். He did have a deadly playoffs சீகா. டெட்லி சீசன் கிடையாது. நீங்க நிறைய கேகேஆர் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ்னா லாஸ்ட் இயர் எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஏன்னா நீங்க பிகினிங்ல நீங்க கரெக்டா சொல்லி வச்சிருந்தீங்க. The way சுனில் நரேன் and Phil Salt batted through the 14 games, அவங்க எல்லா மேட்சும் நீ அடிக்கலையா நான் அடிக்கிறேன், நான் அடிக்கலையா நீ அடிக்கல, அந்த மாதிரி மாத்தி அடிச்சிருந்தாங்க. அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் வேற நம்பர் 3 வந்துருவாரு, அங்கரேஷ் ரகுவன்ஷி வேற நடுவில் நம்பர் 3 ஆடினாரு. சோ அந்த மிடில் ஆர்டருக்கு சான்ஸே கிடைக்கல. ரிங்கு சிங்கோட நம்பர்ஸ்லாம் நீங்க லாஸ்ட் இயர் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ரிடண்டன்ட் நம்பர்ஸ் அது. ஏன்னா அவருக்கு சான்ஸே கிடைக்கல. லிட்டரலா வந்து அவன் தப்பு பண்ணாங்க. ரிங்கு சிங் போன வருஷம் வந்து 7, 8 அமைச்சிருந்தாங்க. ரிங்கு சிங் அவன் வந்து டாப் ஆடுறான். ரிங்கு சிங் நான் தான் 5 அனுப்புவான் அவங்களுக்கு, 6 அனுப்ப மாட்டேன், 4, 5 அனுப்புவேன். ரிங்கு சிங் டாப் ஆடுறான். இப்ப என்னத்தெல்லாம் மாட்டி போறாங்க அவங்க? வெங்கடேஷ் 4, ரிங்கு சிங் 5, ஆண்ட்ரி ரசல் 6, ரமன்தீப் 7. இப்ப என்ன ஆக போகுது? அவன் வந்து அஜிங்கா ரஹானே என்ன பண்ண போறாங்க பார்க்க போறாங்க அவங்க. சரி, ஆக்சுவலா பார்த்தா பேட்டிங் லைனப் லுக்ஸ் லைக் a good batting lineup. At the same time the batting line மாட்டிக்கலாம். அந்த மாதிரி பேட்டிங் லைனப். Yeah, who's the X factor in this lineup சீகா? லாஸ்ட் இயர் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல சீகா. Nobody expected Sunil Narine to come out and do what Sunil Narine did last year. அவரோட பேட்டிங் பத்தி மட்டும் தான் நீங்க சொன்னீங்க. அந்த bowling கார்டு நீங்க பாருங்க. He did not go wicketless even in one game சீகா. அவர் ஆடின எல்லா மேட்சும் விக்கெட்ஸ். தட் வாஸ் a big strength. and நீங்க எவ்வளவு மேட்சஸ் பாருங்க, 1 for 22, 2 for 22, 1 for 21, so many matches below 24 and below. இந்த கரண்ட் ஐபிஎல் செட்டப்ல இம்பாக்ட் பிளேயர் ரூல்,
பவுண்டரிஸ் எல்லாம் நம்ம பேட்ஸ் எல்லாம் அது பேசின்னு இருக்கும்போது he was an unsung hero with the ball also. So is he again going to be their X factor? Is it going to be again Sunil Narine and Andre Russell? அவங்க 2 பேரும் தான் எக்ஸ்ட்ரா ஃபேக்டர் என்ன ஒப்பீனியன்ல. இப்ப இருக்கிற ஃபார்ம்ல சுனில் நாராயண், வருண் சக்கரவர்த்தி, ஆண்ட்ரே ரசல். ஆண்ட்ரே ரசல் கூட நான் எக்ஸ்பெக்ட் சொல்ல மாட்டேன். நீ அந்த ஆண்ட்ரே ரசல் நீ கூச்சிட்டே இருப்பேன். ஆண்ட்ரே ரசல் ரெக்கார்ட் எடுத்து பாரு. நீ போன வருஷம் என்ன he had the most outstanding season. என்ன பேசுறீங்க சீக்கா? 17 விக்கெட் பேட்டிங்ல எப்ப வந்தாலும் ரன். அவர்லாம் பேட்டிங் வந்து ஹார்ட்லி 10 பால்ஸ் வராரு அவரு. லாஸ்ட் இயர் நீங்க என்ன வெறும் நம்பர்ஸ் பார்க்காதீங்க. நம்பர் 6 பேட்டருக்கு வந்து 24 வந்து சரியான இன்னிங்ஸ். 24 of 10 வந்து நம்பர் 6ல நீங்க அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. நீங்க சும்மா நம்பர்ஸ் மட்டும் பார்க்காதீங்க. இம்பாக்ட் ஆஃப் ஆண்ட்ரே ரசல் லாஸ்ட் இயர் வாஸ் டிஃபரண்ட் லெவல். He was prime on what do you mean impact Andre Russell? bowlingல விக்கெட், பேட்டிங்ல ரன்ஸ், எப்போ 6 வேணுமே வந்து 6 அடிச்சாரு, மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாரு. இதுக்கு மேல என்ன சீக்கா வேணும் ஒரு பிளேயர் கிட்ட இருந்து உங்களுக்கு? என்ன சீக்காயா? அது எப்படி சீக்கா உங்களோட ஃபேவரட்ஸ் மட்டும் வந்து அடிச்சு வின் பண்ணலாம் டீம்? சூப்பரா ஆச்சாண்டா, டீம் வந்து சொதப்பிச்சுரா. ஆனா இவங்க ஐபிஎல் சாம்பியன்ஷிப் வின் பண்ணிருக்காரு. ஆண்ட்ரே ரசல் one of the key guys. In fact, he was in the Sunil Narayanoட சீசன் அவ்வளவு நல்லா இருந்ததுனால we forgot Andre Russell had a terrific season last year. What is a terrific season for Andre Russell last year? What is a terrific season according to you, Chika? Please tell me. What is a terrific season according to you? Terrific season ana. Okay, நீ எவ்வளவு விக்கெட் எடுத்துக்க நீ பாரு. அங்க எவ்வளவு மேட்ச் விக்கெட் லெஸ்ஸா போயிருக்கா பாரு. எவ்வளவு விக்கெட் எடுத்துக்க பண்ணீங்க. என்ன சீக்கா வளர்றீங்க இப்போ நீங்க? எவ்வளவு மேட்சஸ் விக்கெட்? ப்ரொடியூசர் தேவ்சேர் இந்த மாதிரி நம்பர்ஸ் காமிக்காத. தேவ்சேர் இந்த நம்பர்ஸ் எடுத்து ஓவரால் ஸ்டாட்ஸ் காமிப்பா. அவருக்கு ஓவரால் ஸ்டாட்ஸ் காமி, அப்பதான் அவருக்கு புரியும். 40 எவ்வளவு மேட்சஸ் விக்கெட்லெஸ் எடுத்திருக்காருன்னா, எவ்வளவு மேட்சஸ் விக்கெட்லெஸ்ஸா போயிருக்காருன்னா, அவர் அந்த மேட்சஸ்ல விக்கெட்டே தேவையில்ல மாதிரி தான் இருந்தது. ஏன்னா கேகேஆர் அவ்வளவு டாமினன்ட்டா இருந்தார். அவர் ஒரு ஆல்ரவுண்டர். உங்க ஹர்திக் பாண்டியா நம்பர்ஸ் எடுத்து பாருங்க, ஆண்ட்ரே ரசல் நம்பர்ஸ் எடுத்து பாருங்க. லாஸ்ட் இயர் யாருக்கு பெட்டர் நம்பர்ஸ்னு பார்க்கலாம். யாருக்கு பெட்டர் நம்பர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமே. அதுக்கப்புறம் இதே டயலாக் நீங்க ஹர்திக் பாண்டியா கிட்ட யூஸ் பண்ணுங்க. இதே டயலாக் ஒரு ரவீந்திர ஜடேஜா அந்த மாதிரி நம்பர்ஸ் இல்லைன்னா யூஸ் பண்ணுங்க, பார்க்கலாம். உங்களோட ஃபேவரட்ஸ்னு வச்சே நீங்க சும்மா குதிப்பீங்க. ஒரு பிளேயர் பிடிக்கலனா நீங்க சும்மா அப்படியே ஒரு லெஜெண்டரி பிளேயர் அப்படியே இறக்கணும்னா நீங்க அப்படியே இறக்குறீங்க. இட்ஸ் நாட் கரெக்ட். யார் லெஜெண்டரி பிளேயர்? ஆண்ட்ரே ரசல் லெஜெண்ட். ஆண்ட்ரே ரசல் is an IPL legend, Chika. I don't care what you say, Chika. He is an IPL legend. Ask anybody. என்னடா நீ ஆண்ட்ரே ரசல் லெஜெண்டரி பிளேயர் படினே? Come on, Chika. You're unbelievably biased, Chika. Look at that 222 runs at 185 strike rate coming in at number 6 and number 7. Bowling காமிப்பா அப்படியே. இப்ப காமிப்பா. இப்ப பேச சொல்லுங்க. 185 strike rate. Bowling காமிங்க. 17 விக்கெட் கேகேஆர் இருக்கு. இதுக்கு மேல என்ன பண்ணணும் ஒரு ஆல்ரவுண்டர்? நீங்க சொல்லுங்க. 500 runs அடிச்சு 50 விக்கெட்ஸ் எடுக்கணும் உங்களுக்கு பேசிக்கலி ஒரு பிளேயர். I don't want to argue with you. One players. நீ கூச்சிட்டே இருப்ப. நீ வருஷம் கூச்சிட்டே இருப்ப. 19 wickets எடுத்துக்கலாம். Yes. Okay. I give it to you. 19 wickets good. Fantastic number of wickets. 19 wickets. Strike rate fantastic. But நீ சொல்ற அளவுக்கு லாஸ்ட் இயர் அவனால அவங்க வின் பண்ணல. Let me be very frank. அவங்களுக்கு வருண் சக்கரவர்த்தி ரெக்கார்ட் எடுத்து ஹர்ஷித் ராணா ரெக்கார்ட் எடுப்பா. ஹர்ஷித் ராணா வருண் சக்கர ஓவரால் bowling பார்த்தனா அவங்க சூப்பரா பண்ணாங்க. அதனால அவங்க வின் பண்ணாங்க. மறக்காதீங்க. பாரு ஃபைனல்ஸ் வருண் சக்கரவர்த்தி 2 for 26, மும்பை இந்தியன்ஸ் 2 for 17. ஃபர்ஸ்ட் மேட்ச் வருண் சக்கரவர்த்தி அடிமைனா. அதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தி ஸ்டார்டட் bowling very well. மறக்காதீங்க. எல்லாருக்கும் தெரியும் சீக்கா, வருண் சக்கரவர்த்தி தான் அவங்களோட கிங் பின் இந்த வருஷம். அதுல டவுட்டே கிடையாது சீக்கா. பட் நீங்க ஒரு டீம் வின்னிங் இன் பாக்கறச்சே ஆண்ட்ரே ரசல் சீக்கா, நீங்க டீம் வின்னிங் இன் பாக்கறச்சே நீங்க பின்ன எப்பா ப்ரொடியூசர் அந்த வருஷம் சிஎஸ்கே வின் பண்ண வருஷமோ அந்த ஜிடி வின் பண்ண வருஷமோ அவருக்கு எடுத்து காமிங்கப்பா. அவருக்கு ஆல்ரவுண்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஆல்ரவுண்டர்ஸ்னா ஆல்ரவுண்டரோட ரோல் என்ன? எல்லாரும் ஜாக் காலிஸ் மாதிரி இருக்க முடியுமா சீக்கா? புரியல. ஒரு ஆல்ரவுண்டரோட ரோல் என்ன? நீங்களே அதை டிஃபைன் பண்ணுங்களேன் எனக்கு. so that even I'm more clearer why are you rating certain players there and certain players so here? I want to understand that more clearer, Chika, please. I think this is sometimes erratic, Ani. That's all I would say. Of course he's erratic. That is what makes him more dangerous. Weren't you erratic back in the day? I mean, I don't even know. Yeah, but weren't you one of the most dangerous batters in the 80s when it came to ODI cricket? Yeah.
Rishabh Pant, he is more erratic than you and Andre Russell, but he is very it makes them dangerous. Yes, நீங்க வந்து consistency and ஒரு ஜாக் காலிஸ் மாதிரி இருக்கணும் எல்லா பிளேயரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா Andre Russell is not that, but he can win you games single-handedly, and he's a big X factor player for KKR. Let's wait and see. I would say he's an important player, but X factor and also the doubt in it. Let me be very frank. Again, the team Kaipa. Again, they're going to be dependent on Varun Chakravarti and what do you call the Sunil Nare. Quinton de Kock top or batting overall batting looks good on papers, but technically, will they really come good is the question. Because losing Phil Short is going to be a huge loss for them. And Venkatesh Iyer now key batsman whereas Venkatesh Iyer last time he's had a decent season. Deadly season Venkatesh Iyer, decent season last year. But now Venkatesh Iyer captaincy கொடுத்து வேண்டிய வருஷம். அவங்கள வந்து நீ திலீப் துர்னு பாடுறான். இப்போ நீ அஜின்கே ஆடுனால அந்த அங்கிரிஷ் ரகுவன்ஷிக்கு சான்ஸே கிடைக்காது. இஸ் a good player ரகுவன்ஷி. அவனை இப்ப 11 ஆடவே முடியாது அவனால போனால. And of course, on the bowling, they are going to miss Mitchell Stark, Chika. The knockouts, we saw Prime Stark. Mitchell Stark was only good only in the knockouts, Ani. But the point is, Andrik Nokia also marked last year. I didn't even Delhi got a chair. But I didn't understand Andrik Nokia. Let's be very clear. Andrik Nokia is not the same old Andrik Nokia. And he's coming back from an injury also. We don't know whether he's going to play fully. I think ultimately it's going to depend on Harshit Rana, Vaibhav Arora, back to the youngsters who are do well for them in the fast bowling department. Our bowling attack is still very strong, Chika. Their strength is their bowling attack. They attack Andrik Nokia instead of Stark. They are very good bowling attack. I'm being very clear. That is okay. I agree with you. The bowling attack is good. So you're saying their weakness is actually their batting? I'm saying the top order batting, I think the weakness is still a batting, not a deadly batting lineup. On papers, it looks okay, but not deadly. Unless Quinton de Kock is on fire, he just goes on fire. And you remember last year you said the same thing? Yeah, இதுதான் சொன்ன அதுதான் விஷயம். But Ani, last year did the same thing. They were also other teams also. One was KKR doing well, but other teams also performed badly for them to qualify also. There was another factor also in KKR. They deserved every inch of last year, Chika. Last year, Sunil Narine, Phil Salt were outstanding. Though these two guys were simply out of the world last year. And they have a very good bowling side. I like the guy. Harshit Rana was very good. Vaibhav Arora was very good. Sunil Narine, Varun Chakravarti, 4 solid bowlers last year. Adhe 4 bowlers doshu vechirukanga avanga. Yeah. Andre Russell also added into that mix. Wicket taker Andre Russell. நீங்க என்ன கத்தினதால I give it to you. இல்ல Chika, நீங்க சொல்றது வந்து கரெக்ட்டா இருக்கணும் Chika. 19 விக்கெட் ஒரு பிளேயர். Let's start continuing the argument. I give it to you. போ வெச்சுக்கோ. Andre Russell நீயே வெச்சுக்கோ. Legend of the Zorro போடுமா? Legend of Zorro போடுமாவா? Okay, anyway, guys, நீங்க போய் comment section ல போடுங்க. Do you agree with Chika that Andre Russell is not an IPL legend? I am saying Andre Russell is definitely an IPL legend, and I am saying he's definitely an X Factor player. நீங்க போய் உங்க comment section ல போடுங்க. Remember, it's all fun and banter. So, anyway, Chika, overall, where can they get caught out, Chika? ஒரு எங்க மாட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்க? Batting, Ajinkya Rahane is a big what I call risk they're taking. They could go this way and that way. Let me put it. He's a good player. He's a very nice boy, good captain, thinking captain, lucky captain. Let me put it this way. Probably every domestic trophy, Chika, last year. அதான்டா அஜிங்கா நான் எதுக்கு நான் கேப்டன்ஸ் கொடுத்துருக்கேன். அவன் எப்பெல்லாம் கேப்டன் இந்தியா கேப்டன் இந்தியா வின் பண்ணிருக்காங்க, எப்பெல்லாம் டொமஸ்டிக் வின் பண்ணிருக்காங்க. ஸோ லக்கி கேப்டன் அவன். அதனால ப்ராபப்ளி அவன் கேப்டன்ஸ் கொடுத்துருக்கான்னு எனக்கு தோன்றது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே. So overall out of 10, Chika, எவ்வளவு கொடுப்பீங்க? Where do you predict them to finish? 7.25 to 7.5, Ani. Let me put it that way. Probably they'll come in the top 4. Because we'll have to see other sides also. Probably that's all. I'm not saying எனக்கு என்னமோ வந்து KKR might miss out ஒரு 5th or 6th finish பண்ணுவாங்களோ. அதனால probably நான் சொல்றேன் probably. I didn't want to say 5th, 6th, 4th, 5th, 6th. Probably they will come to the top quarter. Probably நான் சொல்றேன். They can come to the knockout, probably.
Not Yeah, sure. definitely a 7.5 out of 10 because அவங்களோட bowling attack is almost the same. அவங்களோட intact bowling attack, they have a strong bowling attack. நல்ல all-rounders வச்சிருக்காங்க. So those are very good strengths for them. அவங்களோட batting, I am with you, Chika. அவங்களோட batting can ஒரு பெரிய situationல if they are chasing 250 they or 225 which you have to do it in the IPL 225 plus நிறைய chases வரும். So அங்க do they have the firepower as they did last year? I don't think they have the firepower as last year. I think they're definitely lesser in terms of firepower. So maybe I think they might miss the top four, Chika. This is just my prediction. I feel they might miss the top four. Anyway, let's move on to the next team, Chika. LSG நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பொட்லாண்டா இந்த டீம் மச்சி அப்படின்னு உங்களோட ஃபேவரட் ரிஷப் பண்ட் தான் அவர் தான் கேப்டன் பண்ண போறாரு. பெரிய நியூஸ் ஆல்ரெடி. பிக் ப்ளோ மயங்க் யாதவ். நான் அப்பவே கேட்டேன் உங்ககிட்ட, அப்பவே சொன்னேன் this is not the right thing to do. 11 crores for a guy who's only played 3 games. You don't know the future. திருப்பி இந்தியாவுக்கு வந்து ஆடினார் 2 மேட்ச், சூப்பரா போட்டார். அவர் எப்பெல்லாம் போடுறாரோ கலக்குறாரு. But if he cannot stay fit, 11 crores out of your purse is huge money, Chika, and now he's going to miss half of the season. And அவங்களோட டீம் காம்போசிஷன் நீங்க பாத்தீங்கன்னா சீக்கா 6 ஃபாரின் பிளேயர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. அதுல 5 பேட்டர்ஸ் சீக்கா. டேவிட் மில்லர், நிக்கலஸ் பூரான் ஆல்ரெடி ரீடைன்ட் அஃப்கோர்ஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு மிச்சல் மார்ஷ் டாப் ஆஃப் தி ஆர்டர், ஹில் ப்ராபபிளி ஓபன் ஃபார் தெம். ஷமார் ஜோசப் ஒரே ஒரு போலர், மேத்யூ பிரெட்ஸ்கி அண்ட் உங்களோட இன்னொரு ஃபேவரட் ஏடன் மாக்ரம். சோ அவங்களோட பேட்டிங் இஸ் கோயிங் டு பி டிபெண்டன்ட். எனக்கு தெரிஞ்ச அவங்க பேட்டிங் 2 நாள் தான் இருக்காங்க பேட்டிங்ல என்னோட ஒப்பீனியன்ல. நீங்க ஆனா சொல்லுவாங்க ஆயுஷ் போதும், என்னோட ஒப்பீனியன் ஹைலி ஓவர் ரேட்டட் கிரிக்கெட். நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டேன். அவன் வந்து போட்டு வச்சிருக்காங்க இந்தியன் டீம்ல. நிக்கலஸ் புரான் அண்ட் ரிஷப் பந்த் அடிச்சாதான் அவங்களுக்கு உண்டு. ஏடன் மார்க்ரம் 11 ஆடினா கோகுலநந்தன கோவிந்தா மகா போட்டலாம். ஏற்கனவே அவன் பேட்டிங்லயும் போட்டலாம், அவன் இதே போட்டலாம். டேவிட் மில்லர் போன வருஷம் வெரி வெரி ஆர்டினரி சீசன் லாஸ்ட் இயர். டேவிட் மில்லர் நீ எல்லா ரெக்கார்டும். மிச்சல் மார்ஷ் சொல்லவே வேணாம், அவன் ஆர்டினரி அண்ட் ஃபிட்னஸ் ப்ராப்ளம். ஷமா ஜோசப் இஸ் குட் பி a good bowler. மேத்யூ பிரெட்ஸ்கி எனக்கு தெரியாது எனக்கு. So frankly speaking, ordinary batting lineup, very ordinary side. எப்படி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, என்ன மாதிரி பேட்டிங் லைன் பாட போறாங்கன்னு தெரியல. நீ பாரு, நீ அவங்க ஆயுஷ் பதோர் சொல்லி ரீடைன் பண்ணாங்களா எவ்வளவு என்ன பண்ணாங்க தெரியல. அவனை வச்சுட்டு அவன் பாரு என்ன பண்ணிருக்கான், ஒண்ணும் பண்ணல. நீ பாரு அவன் ட்ராக்கர் காட்டுப்பாரு. சீக்கா லாஸ்ட் இயர் ஆக்சுவலி கொஞ்சம் டீசென்ட்டா ஆடினாரு சீக்கா. இந்த ஆர்குமெண்ட் நம்ம லாஸ்ட் இயர் நிறைய பேசியாச்சு சீக்கா. ஹி இஸ் லைக் ஒன் நீங்களா பண்ணுவீங்களா ஒவ்வொரு மேட்ச் அடிக்கச்சே சொல்வீங்கடா 55 அடிச்சா ஒரு மேட்ச் தூக்கி கழிச்சு தான் ஞாபகம் இருக்கு. மேட்ச் லக்னோல அடிச்சு அந்த மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாரு. இதான் இந்த மாதிரி ஒரு மேட்ச் 2 மேட்ச் அடிச்சுட்டு ஒரு பையன் 12 மேட்ச் அடிச்சிருந்தா ஓகே உங்களுக்கு. அதான் இந்த டீம் குவாலிஃபை ஆகாது. போன வருஷம் குவாலிஃபிகேஷன். ஐ எம் வித் யூ. அவர் வந்து ஒரு எக்ஸ் ஃபேக்டர் பிளேயர்லாம் கிடையாது அந்த டீம். ஆர்டினரி பிளேயர். சும்மா அவனை வந்து அவளை போட்டு மீனாட்சின்னு சொல்லி போட்டு தஞ்சாவூர் சொல்லிட்டு அவனை இப்படி சொல்லிட்டீங்க. அவனை போட்டு அதர் பிளேயர்ஸ் நீங்க ஆயுஷ் பதோடியை டார்கெட் பண்றீங்க. வேற பிளேயர் அவங்களுக்கு யார் ஆட போறாங்க லெவன்ல. அவன் ஆட போற லெவல்ல ஏடன் மார்க்ரம் 11 ஆடுவானு தெரியாது எனக்கு. ஏடன் மார்க்ரம் கன்ஃபார்மா ஆடியே ஆனோம். ஏன்னா அவங்களுக்கு 4 ஃபாரின் பேட்டர்ஸும் ஆட போறாங்க. ஏன்னா அவங்க பேட்டிங் எடுத்து பாருங்க, இந்தியன் பேட்டர்ஸ் யாருமே கிடையாது அவங்களுக்கு, யாருமே கிடையாது. சொன்னேன் ஒண்ணுமே கிடையாது பேட்டிங் அவங்களுக்கு. என்ன பண்ணிருக்காருன்னா ஜஹீர் ஹெட் பென்டார் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் எடுத்து வச்சிருக்காரு. மயங்க் யாதவ், மோஷின் கான், ஆவேஷ் கான், ஆகாஷ் தீப், ஷமார் ஜோசப், பிரின்ஸ், ஆகாஷ் சிங். இதுக்கு வேற 7 ஃபாஸ்ட் பவுலர் எடுத்து வச்சிருக்காரு. அது நான் ஒண்ணு பாத்துட்டேன் சீக்கா கிளியரா. ராஜ்வந்தர் ஹங்கர் கேக்கர் இல்ல நான் பாத்துட்டேன் சீக்கா. யாரெல்லாம் வந்து ஐபிஎல்ல வந்து ஒரு மென்டாஸா இருக்காங்களோ, எஸ்பெஷலி ஃபாஸ்ட் பவுலர் மென்டாஸா இருக்காங்களோ, அவங்க எப்பவுமே ஒரு 8 ஃபாஸ்ட் பவுலர் எடுத்து வைப்பாங்க. ஜிடி நீங்க ஆஷிஷ் நேராவும் நீங்க பாப்பீங்க பாருங்க. அது ஜிடி அனாலிசிஸ்ல அவங்களுக்கும் லைனா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. அது எப்போ இந்த பேட்டிங் வச்சு என்ன லைனா ஆடுவாங்க தெரியல. அப்துல் சமாத் ஆடுவாங்க லைன் ஆடினானோ. நான் அந்த ஷபா சமாத் ஆடுவேன் 11ல. புரிஞ்சுதா? ஷபா சமாத் ஆல்ரவுண்டர் ஆடுவேன். நான் கேப்டனா தான் என்ன 11 ஆடுவேன்னா ஓப்பனிங்ல வந்து யார் இருக்காங்கன்னு தெரியல எனக்கு. மிச்சல் மார்ஷ் and ரிஷப் பண்ட் ஓபன் சீக்கா. மோஸ்ட் லைக்லி ரிஷப் பண்ட் has a high chance. Talks are going on. ஏன்னா வேற எங்க நீங்க ஃபிட் இன் பண்ணுவீங்க? லைனா 4 லெஃப்ட் ஹேண்டர் நடுவுல அனுப்ப முடியாது. சோ there is a chance. வேற ஓபனர் கிடையாது அவங்களுக்கு. மிச்சல் மார்ஷ் தான் ஒரே ஒரு டெசிக்னேட்டட் ஓபனர். அவங்க இதுக்கப்புறம் இன்னொரு ஓபனர் பண்ணணும்னா எதர் அந்த யங்ஸ்டர் யாராவது ஆடணும்.
ஹிம்மத் சிங் இல்லாட்டி ஏதாவது ஒரு ஆல்ரவுண்டர் யாராவது ஓபன் பண்ண முடியுமான்னு நீங்க பார்க்கணும். அது ஐ டோன்ட் திங்க் தேல் டூ தட். ஸோ தே ஹேவ் டு கோ இன் ஐதர் வித் மிச்சல் மார்ஷ் அண்ட் ஏடன் மார்க்ரம் டு ஓபன் ஆர் மிச்சல் மார்ஷ் அண்ட் ரிஷப் பண்ட் டு ஓபன். அது மிச்சல் மார்ஷ் மிச்சல் மார்ஷ் ஏடன் மார்க்கர் ஓபன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்பர் 3 வந்து நிக்கலஸ் பூரன், 4 ரிஷப் பந்த், இப்படிதான் ஆடுவாங்க. 5 டேவிட் மில்லர், 6 வந்து ப்ராபபிலி அப்துல் சமாத், 7 ஷபாஸ் அஹமத், இப்படிதான் ஆடணும். நான் இல்ல ஆயுஷ் பதோனி வேற இருக்கான நடுவுல, அதனால ஷபாஸ் அஹமத் அப்துல் சமாத் தூக்கி ஆயுஷ் பதோனி போடுறாங்க. அதான் அவங்களுக்கு 7 வரைக்கும் தான். இதுதான் இந்த 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 பர்சனல் தான் அவங்களுக்கு இருக்கு. வேற நீங்க இப்ப சொன்ன 7 பேர் தான் அவங்களுக்கு இருக்கு. அவங்க எப்படி அந்த 7 பேர் அடிச்சா உண்டு. ரிஷப் பந்த் நிக்கலஸ் பூரன் அடிச்சா மேட்ச் இவங்க அடிக்கலாம், மேட்ச் போயிருந்தா. நிக்கலஸ் பூரான் நம்பர் 3 ஆட மாட்டாருன்னு எனக்கு தோணுது சீக்கா. எனக்கு என்னமோ தோணுது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் மேல வைக்கிறதுக்கு ப்ராபபிளி ரிஷப் பண்ட் ஓபன் பண்ண வச்சு ஏடன் மார்க்ரம் 3, அதுக்கப்புறம் நிக்கலஸ் பூரான் 4, ஆயுஷ் பதோனி 5. இன் கேஸ் உங்களுக்கு தேவைன்னா ஒரு 2-3 டப்புன்னு விக்கெட் விழுந்தது, உங்களுக்கு ஆயுஷ் பதோனி அனுப்பணும், அப்போனா நீங்க அனுப்பலாம் 5ல. இல்லாட்டி நீங்க சொன்ன மாதிரி ரிஷப் பந்த் ஓபன் பண்ண, why should he go open, why should he sacrifice himself, say? But don't you think it will be the ideal position for him in this format, Chika? I don't think so. I don't know whether has he ever opened IPL on. He has opened, but he's got his better track record is obviously in the middle order. Number 4 la da is better. Why should I now, when I'm a fantastic player, number 4, why would I sacrifice? It'll be crazy. Mitchell Marsh வந்து 7 மேட்ச் வச்சுக்கோ, அந்த அடிமுடி வச்சு ஓபன் பண்ணிக்கோ, பரவாயில்ல. ஏன்னா ஆமாண்டா, அவன் வந்து ஆட பார்த்து ஐயோ கஷ்டப்பட்டு எப்படி பேட்டிங் மோஸ்ட் டிஃபிகல்ட்டா இருக்குன்னு ஏடன் மார்க் தான் பண்ண முடியும். ரொம்ப அழுத்தா இருந்தாங்க. But he's a quality player, Chika. Actually, he's not done well. செம குவாலிட்டி பாருங்க, செம குவாலிட்டி பாருங்க. போன வருஷம் கடைசி வந்து சென்ன குவாலிட்டி பாருங்க. 1 of 2 balls, 7 of 8 balls, 1 of 3 balls, 0 of 2 balls, 17 of 19 balls, 18 of 30 balls. செம குவாலிட்டி, 20 of 23 balls. சூப்பர் டானி, செம குவாலிட்டி. நீ மட்டும் சேர்த்து வந்து வச்சுக்கோ, டீம் சுத்தம். என்னால ஆர்கியூ கூட பண்ண முடியல. பட் ஓகே, சோ ஒன் ஆஃப் தம் ஈவன் ஏடன் மார்க்ரம் அவரோட ஓபனிங் ரெக்கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசாலாம் இருக்காது. மிச்சல் மார்ஷ் ரெக்கார்ட் வந்து நல்லா பெருசா கிடையாது. அது ஓபனிங் பெருசா கிடையாது, மிட்லாடி பெருசு கிடையாது, ஒண்ணுமே பெருசு கிடையாது அவனுக்கு. 50 runs of 36 balls against CSK. Thank you producer, காமிங்க அவருக்கு. Anyway, yeah. And bowling நீங்க பாருங்க Chika, dependent on all their Indian bowlers Chika. Zahir Khan has backed only Indian bowlers and good set of Indian bowlers Chika. Fully fit na நீங்க சொல்ற மாதிரி கொஞ்சம் potent attack இருக்கலாம். Ravi Bishnoi has been bowling terrifically well in team India க்கு. So he's going to be their leg spinner. They got பாத்தா நீ ரவி பிஷ்ணாய் பாரு, ராச்சர் ரெக்கார்ட் பாரு. அந்த என்ன டெட்லி ஒண்ணும் கிடையாது. 100% in IPL deadly கிடையாது. But his form after IPL leading up to the IPL this year has been phenomenal Chika. அது நீங்க ஒத்துக்கணும். இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல கலக்கின்னு இருக்காரு. ஆமாண்டா, இங்கிலாந்துனா ஒரு பொட்டலம் சைடு. இது இங்கிலாந்தோட யார் போட்டாங்க இங்கிலாந்து. என்ன Chika நீங்க இப்போ நீங்களே மாத்தி இப்படி பேசுறீங்க. இன்டர்நேஷனல் கிரிக்கெட் இஸ் லெசர் தென் IPL ன்னு எப்போல இருந்து அது நடந்தது? இல்ல அதான் ஒத்துக்கிறேன். சரிப்பா, ஓகே. He's done well recently in the recent past. Yes, accepted. He's done well against South Africa. He's done well against England. வேற ஒன்று ஆர்கியூ பண்றது. I don't want to argue with him. Let's wait and see. No, okay. சரி, ரவி பிஷ்னாய் aside அவங்களோட ஃபாஸ்ட் bowling attack நீங்க டீப் டைவ் பண்ணீங்கன்னா மயங்க் யாதவ் இப்ப காலி. அனி தேவல் ஓகே, பட் அனி ஆவேஷ் கான் ரன்ஸ் கண்ணா அப்படினா ரன்ஸ் லீக் பண்ணுவான். மோசின் கான் நிறைய ரன்ஸ் கொடுக்குறான், மறக்காதீங்க. அவனை வந்து இவன் வந்து மயங்க் யாதவ் ஆடுவானா 11ல தெரியாது. மயங்க் யாதவ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி IPL காலி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி IPL காலி. அதான் நான் சொல்ல வரேன். ஆடுனா கூட 11ல அவன் ஃபிட்னு சொன்னா கூட 11ல ஆடுவானா தெரியாது, 4 ஓவர் போடுவானா தெரியாது. உள்ள வந்து ஆடணும்ல. தட்ஸ் ஆல் தி இம்பார்ட்டன்ட். நோ, they do have Shabaz Ahmed who had a good year last year Sunrisers Hyderabad க்கு or left arm spinner off. He's a crook. He's a good Shabaz Ahmed சொல்லு is good. But ஆனா அவங்களோட மெயின் எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து எப்படியாவது சித்தார்த் மணிமாறன் ஆடியே ஆனோம் Chika. அவங்க சைடோ இஸ் ஜஸ்ட் ஃபினாமினலா போட்டுன்னு இருக்காரு Chika. அப்போதான் ரீசெண்டா நான் ஃபர்ஸ்ட் டிவிஷன் மேட்ச் ஆடினேன் அவங்களுக்கு எதிராக. I went to see the match. கெம்ப்ளாஸ்ட் ஆடினாரு. Just his accuracy and his armor is just phenomenal. I think he's ready Chika. They should actually back him to play all the games அவங்களோட bowling attackல.
நீ சொன்ன right. போன வருஷம் நவரகா ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் அவன் தான் தைரியமா போலிங் போட்டு விண்டு விராட் கோலி விக்கெட்ல அடிப்பாங்க போன வருஷம். அவனவே இருக்கணும். அவனை நீ பேக் பண்ணு. மணிமாறன் சித்தார்த் மணிமாறன் அவன் பேர் மணிமாறனா சித்தார்த்தா தெரியாது எனக்கு. அவன் பேரு எம் சித்தார்த் அவன் பேரு. அப்பா எம் சித்தார்த் பேக் பண்ணு. ஷபாஸ் அஹமத் பேக் பண்ணு. ஆயுஷ் பதோனி பேக் பண்ணு. இதெல்லாம் போடு. ஆயுஷ் பதோனியா பேக் பண்ணா என்ன பண்றது வேற யாரு? நீ தான் சொல்ற ஆயுஷ் பதோனி கிரேட். சாரி ஆயுஷ் பதோனி ரவி பிஷ்னாய் பேக் பண்ணு. சாரி போலிங்க்கு சொல்ல வரேன். யா ஓவரால் சீக்கா where does this team அவங்களுக்கு வீக்னஸ் பாத்தீங்கன்னா not many options outside சீக்கா. யாருக்காவது இன்ஜுரி, இப்போ நீங்க சொன்ன மாதிரி இன்ஜுரி யாராவது ஆச்சுன்னா அவங்களுக்கு they are literally searching for batters சீக்கா. பாருங்களேன், அவங்க பேட்டர்ஸ் 3 பேட்டர் எடுத்து வச்சிருக்காங்க சீக்கா. they don't have many batting option. இது வந்து அவங்க என்ன மாதிரி ஆப்ஷன்ல உட்கார்ந்தாங்க, என்ன பேசிஸ்ல எடுத்தாங்க என்னன்னு தெரியல. அவங்க I don't know what the plan was. எனக்கு என்னென்ன புரியல. என்னோட ஒப்பீனியன் பொட்டலம் சைடு பேட்டிங் சரி எல்லாமே பொட்டலம். ஓலியில் ஆவேஷ் கான பார்க்க நல்லா இருக்கு. பட் அடிக்கடி நடிச்சிருக்காங்க. நீ அவனோட எக்கானமி ரேட் எல்லாம் பாரு என்ன மாதிரி இருக்கும் பாரு. அவன் எக்கானமி ரேட் எல்லாம் பாரு 9.59. The X factor players in பாக்கச்சே நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. ரிஷப் பண்ட் அண்ட் நிக்கோலஸ் பூரான் ரெண்டு பேர் தான் உங்களுக்கு. ரெண்டே பேர் தான் எக்ஸ் ஃபேக்டர். வேற யாரும் எக்ஸ் ஃபேக்டர் கிடையாது. You don't think for a Mitchell Marsh or David Miller can be an X factor for them? Scope இல்ல. இவங்க ரெண்டு பேர் தான் மீதெல்லாம் Y factor. Why are they selected factor? Please get that highlight moment. Y factor. Why are they selected? எல்லாம் Y ஃபேக்டர்ல இருக்காங்க. பாதி பேர் Y ஃபேக்டர்ல இருக்காங்க. ஐயோ X ஃபேக்டர்ல கிடையாது. எல்லாம் பாதி Y ஃபேக்டர். Y எல்லாம் Y மிச்சல் மார்ஷ், Y ஏடன் மாக்ரம், Y டேவிட் மில்லர், Y எக்ஸ். நீங்க ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இப்படியே தான் பேசுவீங்களா சீக்கா உங்களோட டீம்மேட்ஸ் கிட்ட? நான் ஆன் தி ஃபீல்ட்ல தான் பேசுறேன். பொட்டல நான் சொல்லி நான் பொட்டல சரி போட் சொல்லி எடுப்பனாங்க. நான் கேப்டன் நான் பொட்டல மேட்ச்ல அடே முன்னால எடுடா அப்படிங்க நானு. நீ யார் என்ன சொல்ல கேட்டு பாரு. நீ யார் Y factor எங்க இருந்து இது Y factor outstanding. So yeah, coming back to, they do have one unknown player Chika, Matthew Bretsky. He's not unknown. Obviously யாரெல்லாம் நல்லா கிரிக்கெட் ஃபாலோ பண்றாங்களோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஐபிஎல் லெவல்ல டெஃபினெட்லி unknown. Can be used Chika. எங்கேயோ வந்து he might be a better fit at opening அப்படின்னு எனக்கு தோணுது மேத்யூ பிரெட்ஸ்கி. பட் we'll have to wait and see. எங்க யூஸ் பண்ணுவாங்களா ஐபிஎல்? கண்டிஷன்ல ஆடி வந்தவங்கடா இவங்கலாம். புரிஞ்சுதா? அவங்க ஊர்ல அடிச்சு வந்தவங்கடா. நம்ம ஊர்ல அடிப்பாங்கடா அவங்கலாம். முடியுமா சொல்லி பாருங்க. அதுவும் எல்எஸ்ஜி மாதிரி ஒரு கண்டிஷன், லக்னோ கண்டிஷன்ஸ்ல பாலே வராது. அதான் சொல்லிட்டேன். இந்த 3 போட்டோ இருக்கு. அந்த போட்டோ காமிக்கிறாங்களே, அந்த 3 போட்டோ ஒரு போட்டோ அனுப்பிச்சிடலாம். சரி போன போது அரை குறையா இருக்க மில்லர் போட்டோ அழிக்க வேணாம். இருக்கட்டும். இது 3 பேர் 2 பேர் எக்ஸ்ட்ரா தான் உண்டு இந்த டீம். இல்லனா கோகுலநந்தன கோவிந்தா ஹரி கோவிந்தா. சரி ஓகே சீக்கா, coming to their prediction, where will they finish? 7-8 Rishabh Pant captaincy 7 to 8 number 8. Yeah, even I don't feel they'll be contending Chika, but Nicholas Puran, Rishabh Pant நீங்க சொன்ன மாதிரி 2 people are enough for an IPL team to go. How much will you give out of 10 Chika in the team? என்ன ஒரு 5 கொடுத்தா மேரு 5 வச்சுக்கோயேன். ஃபைன் பாஸ் பாக். சரி 6 on 10 from me. Anyway guys, நீங்க போய் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க எவ்வளவு மார்க்ஸ் கொடுப்பீங்க எல்எஸ்ஜிக்கு. யாரெல்லாம் Y ஃபேக்டர் பிளேயர்ஸ் அண்ட் X ஃபேக்டர் பிளேயர்ஸ் நீங்க போடுங்க. இனிமே X ஃபேக்டரே வேணாயா. யாரெல்லாம் Y ஃபேக்டர் பிளேயர்ஸ் ஐபிஎல்ல நிறைய இருக்காங்க. பாதி Y ஃபேக்டர் தான் இருக்காங்க. எல்லா டீமும் பாதி Y ஃபேக்டர் தான் இருக்காங்க. X ஃபேக்டரே இல்ல. Guys, before you go, don't forget factor எடுத்து போன ப்ரொடியூசர் WHY the capital போடுனா தான் Y factor. Guys, before you go, did we miss out something? In யோசிக்கிற ஒரே ஒரு செகண்ட் வேற ஏதாவது பிளேயரை மிஸ் அவுட் பண்ணனா we more or less covered most of the players. அவங்களோட bowling lineup ஓகே, அவங்களோட batting lineup வேற ஏதாவது மிஸ் பண்ணோமா? இல்ல. Okay, anyway, guys, before you go, don't forget to check out Campa. Click the link in the description below. Subscribe to our channel Cheeky Chika. Hit the bell icon notification. We'll be back again in a couple of days. Cheers, guys.